வட கர்நாடகா மாநிலத்தின் வேளாங்கண்ணி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் கர்நாடக மாநிலத்தின் மைய பகுதியில் இருக்கிற துங்கபத்ரா நதியின் கரையில் அமைந்திருக்கிற ஒரு நகரத்துக்கு தான் போகிறோம். அதுதான் ஹரிஹரா. வாங்க போகலாம். ஆரம்ப காலத்தில் இந்துக்களால் சத்யம்மா என்று அழைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வந்த புனித அன்னை மரியாளின் சுரூபத்தை கொண்ட ஒரு பசிலிக்கா பேராலயத்துக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். இங்கு பழைய கோயில் மற்றும் புதிய பேராலயம் என்று 2 கோயில்கள் உள்ளது. இரண்டுமே ரயில் நிலையத்திற்கும் பஸ் ஸ்டாண்டிற்கும் மிக அருகில் உள்ளது. கிபி 1700 நடந்த ஒரு வரலாறை முதலில் தெரிந்து கொள்வோம். அந்த காலத்தில் இந்த பகுதியில் ஒரு ஏழை பிராமண புரோகிதர் தன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். ஒரு பக்கம் வீட்டில் ஏழ்மை இருக்க, மற்றொரு பக்கம் மனைவிக்கு தீராத டிபி நோய் இருந்தது. இந்த பிராமணர் எல்லா நாளும் துங்கபத்ரா நதியில் குளித்துவிட்டு தன் வேலைகளுக்கு செல்வது வாடிக்கை. ஒரு நாள் நதியில் குளிக்கும்போது திடீரென வெள்ளம் அதிகரித்து நிலை தடுமாறி தண்ணீரில் அடித்து கொண்டு போக ஆரம்பித்தது. அவர் தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள கை கால்களை அசைத்து கொண்டு பிடித்து கொள்ள ஏதாவது கிடைக்குமோ என்று தத்தளிக்கும் போது கையில் ஏதோ ஒரு மரத்துண்டை போல் கிடைத்து அதிசயமாக அவர் உயிர் தப்பி கரையும் சேர்ந்தார். கையில் கிடைத்தது என்னவென்று பார்க்கும்போது அது ஒரு பெண்ணின் உருவமாக தெரிந்தது. அவர் வீட்டிற்கு சென்று நடந்ததை தன் மனைவியிடம் சொல்லி அந்த மரத்தின் உருவத்தை தன் குழந்தைகளுக்கு விளையாட பொம்மையாக கொடுத்து விடுகிறார். அவர்களும் அந்த சுரூபத்தை பொம்மை என்பது போலவே விளையாடிக் கொண்டு இருந்து விடுகிறார்கள். இப்படி இருக்க பிராமணருக்கு இரவு கனவில் ஒரு பெண்மணி தோன்றி, அந்த சுரூபம் விளையாடும் பொம்மை அல்ல, அதை கௌரவத்துடன் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் பிராமணர் அந்த கனவை ஒரு சாதாரண கனவுதான் என்று எண்ணி உதாசீனப்படுத்துகிறார். இப்படி இருக்க அவன் மனைவியின் உடல்நிலையும் பிள்ளைகளின் உடல்நிலையும் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அவனுக்கும் ஒரு கண் பார்வையும் போய்விடுகிறது. அப்பொழுது அவனுக்கு தன்னுடைய கனவின் ஞாபகம் வருகிறது. சரி, இனிமேல் கனவில் பெண்மணி சொன்னது போல நதியில் கிடைத்த அந்த சுரூபத்தை கௌரவத்துடன் வணங்குவேன் என்று தீர்மானம் செய்து உறங்கி காலையில் எழும்போது அவன் கண் பார்வை சரியாகி இருப்பதை காண்கிறான். இந்த விஷயத்தை தன் மனைவிக்கு சொல்லி அந்த அற்புத சுரூபத்தை கொடுக்கிறான். அந்த சுரூபத்தை தொட்டவுடன் அவன் மனைவியும் குழந்தைகளும் பூரண சுகத்தை பெறுகிறார்கள். இந்த அதிசய செய்தி ஊரெங்கும் பரவிவிடுகிறது. மக்களும் அதிகமான எண்ணிக்கையில் அக்கப்பக்கத்து ஊர்களிலிருந்தும் அந்த சுரூபத்தை காணவும் வணங்கவும் வர ஆரம்பிக்கிறார்கள். அந்த பிராமணரும் ஊர் மக்களும் அந்த அற்புத சுரூபத்துக்கு சத்யம்மா என்று பெயர் சூட்டி அவர் வீட்டு எதிரில் இருந்த மரத்தின் ஒரு குழியான பகுதியில் வைத்து தினந்தோறும் பூஜை செய்து வணங்கி வருகிறார்கள். இந்த செய்தி பரவி சித்ரதுர்கா எனும் இடத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவ சிப்பாய் ஒருவர் காதுக்கு எட்ட அவர் அந்த சுரூபத்தை காண வருகிறார். அந்த சிப்பாய் சுரூபத்தை கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது அந்த சுரூபத்தின் பெண்ணின் கால்களின் கீழ் நிலவு இருப்பதை பார்த்து வியந்து போகிறார். இவர்கள் சத்யம்மா என்ற பெயரில் வணங்கி வருவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள்தான் என்பதை உணர்கிறார். இனி இந்த சுரூபம் இங்கே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து அன்றே இரவு எல்லோரும் உறங்கிய பின் மரத்தில் வைத்திருந்த அந்த சத்யம்மா என்று அழைக்கப்பட்டு வந்த அன்னை மரியாளின் அற்புத சுரூபத்தை ஒரு துணியில் சுற்றி கொண்டு அங்கிருந்து இரவோடு இரவாக தன்னுடைய ஊரான சித்ரதுர்காவுக்கு பயணம் செல்கிறார். நடுவில் இளைப்பாறுவதற்காக ஆனகோடு என்ற இடத்தில் சுரூபத்தை சுற்றிய துணியுடன் கொஞ்சம்
நேரம் தூங்குகிறான். அப்பொழுது அவனுக்கு கனவில் அன்னை மரியாள் தோன்றி, ஹரிஹராதான் தான் வீற்றிருக்க தீர்மானித்த ஊர், நான் அங்கேதான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி மறைந்து விடுகிறார். உடனே கனவில் நின்று எழுந்த சிப்பாய் சுற்றிய துணி சுற்றியவாறே இருந்தாலும் அதில் சுரூபம் இல்லாததை காண்கிறார். அங்கிருந்து திரும்பவும் ஹரிஹராவின் பிராமணரின் வீட்டின் அருகில் வந்தபோது அந்த அற்புத சுரூபம் மரத்திலேயே இருப்பதை கண்டு வியந்து போகிறார். இருப்பினும் அந்த சிப்பாய் கலெக்டரை நாடி அந்த அற்புத அன்னை மரியாவின் சுரூபத்தை கிறிஸ்தவர்களுக்கு பெற்றுத்தருமாறு விண்ணப்பிக்கிறார். அந்த இடத்திற்கு வந்து விசாரித்த கலெக்டர் அற்புத சுரூபத்தை கிறிஸ்தவர்களுக்கு வழங்குமாறு பிராமண புரோகிதரை கேட்டுக்கொள்கிறார். அதற்கு பதிலாக பிராமணர் தனக்கு கனவில் தோன்றிய தாய் தான் இந்த இடத்தில்தான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இருப்பதினால் சுரூபத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவது நல்லதல்ல, பதிலாக தன் வீட்டு நிலத்தையே தான் தானமாக தருகிறேன், அங்கேயே ஓர் ஆலயத்தை கட்டட்டும் என்று சொல்லி தன் நிலத்தை தானமாக தந்துவிடுகிறார். அங்குதான் முதல் ஆலயம் கட்டப்பட்டது. அன்றிலிருந்து எல்லா ஆண்டும் அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழாவை ஆண்டு விழாவாக மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். பிற்காலத்தில் இறந்து போன பிராமணரை அந்த ஆலய வளாகத்திலேயே அடக்கம் செய்தார்கள். இப்பொழுது அந்த முதல் மற்றும் பழைய கோயில் இருந்த இடத்தில் புதிய கோயில் ஒன்றை கட்டியிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தின் உள்ளேதான் பிராமண பக்தரின் கல்லறையும் உள்ளது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் அந்த பக்த பிராமணரின் கல்லறை மற்றும் அங்கு கட்டப்பட்டிருக்கும் பழைய கோயில். இந்த ஆலயத்தில் எல்லா மாதமும் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கும் மாதத்தின் கடைசி வியாழன் மாலை 6 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். இதுதான் முதல் மற்றும் பழைய ஆலயம் கட்டியிருந்த இடத்தில் இப்பொழுது கட்டியிருக்கும் புதிய ஆலயம். சிறிய இடம் என்பதினால் மாடியிலும் மக்கள் அமர்ந்து திருப்பலியில் பங்கு பெறும் வகையில் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. பக்த பிராமணரின் கல்லறை இருக்கும் அறை இதுதான். மாடியிலிருந்து திருப்பிடத்தை பார்க்கும் பார்வை. சனிக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் பக்தர்களை ஆசிர்வதிக்கும் காட்சி இதோ.
இந்த ஆலயத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் புதிய பசிலிக்கா பேராலயம் உள்ளது. அங்குதான் அற்புத ஸ்வரூபம் வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் துங்கபத்ரா நதி. இந்த நதியில் குளிக்கும்போதுதான் அந்த ஏழை பிராமண புரோகிதருக்கு அன்னை மரியாளின் அற்புத சுரூபம் கிடைத்தது. இதுதான் ஆரோக்கிய அன்னையின் பசலிக்கா திருத்தலம். ஆலயத்தின் எதிரில் பெரிய மைதானம் உள்ளது. ஒரு புறம் பக்தர்கள் தங்கும் அறைகளும் மற்றொரு புறம் பள்ளிக்கூடமும் உள்ளது. வாருங்கள், இந்த திருத்தல பேராலயத்தின் முழு அழகையும் காணலாம். இந்த திருத்தல பேராலயம் ஜப்பான் கட்டிடக்கலை மாதிரியில் கட்டப்பட்டுள்ளது. ஆலயத்தின் வெளியில் ஒரு புறம் இயேசுவின் சிலுவை மரணத்தை விவரிக்கும் சுரூபங்களும் மற்றொரு புறம் இயேசுவின் பிறப்பை விவரிக்கும் சுரூபங்களும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த அற்புத திருத்தலம் 2019 செப்டம்பர் 18ஆம் தேதி திருத்தந்தையால் பசிலிக்கா எனும் நிலைக்கு உயர்த்தப்பட்டது. இயேசுவின் பிறப்பை விவரிக்கும் சுரூபங்கள். கிறிஸ்துவை அறியாத பிராமணர் அந்த அற்புத சுரூபத்துக்கு சத்யம்மா என்று பெயர் சூட்டியது ஒரு தற்செயல் அல்ல, மாறாக இறைவனின் செயல்தான். ஏனென்றால் இயேசு சொன்னார், நானே சத்தியம் என்று. அப்படியானால் சத்தியத்தின் அம்மா சத்யம்மா, அதாவது இயேசுவின் அம்மா என்று தான் பொருளாகும். ஆகவே இது கண்டிப்பாகவே இறைவனின் திட்ட செயல்தான் என்று நான் நம்புகிறேன். வாருங்கள், ஆலயத்தின் உள்ளே போய் பார்க்கலாம்.
இதுதான் திருத்தலத்தின் திருப்பீடம். நடுவில் நற்கருணை பேழை, அதற்கு மேலே ஆண்டவர் இயேசுவின் திருச்சிலுவை. ஆரோக்கிய அன்னையின் சுரூபம். ஆலயத்தை சுற்றி இயேசுவின் திருச்சிலுவை பாடுகளின் 14 நிலைகளை அழகான ஓவியங்களாக வைத்திருப்பதை காணலாம். இதுதான் ஞானஸ்நானம் வழங்கும் இடம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் பிராமணருக்கு கிடைத்த அந்த அற்புத சுரூபத்தை காணலாம். வாருங்கள். ஆரம்பத்தில் மக்கள் எப்படி அந்த அற்புத சுரூபத்தை ஒரு மரத்தில் வைத்து வணங்கினார்களோ அதே மாதிரியில்தான் இப்பொழுது இந்த சுரூபம் வைக்கப்பட்டிருக்கிறது.
ஆலயத்தின் பக்கத்திலே அன்னை மரியாவின் ஆரோக்கிய அன்னையின் ஒரு குருசடியும் உள்ளது. அதன் எதிரில்தான் பக்தர்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றுவார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சுரூபத்தில் நின்று அற்புதமாக கண்ணீர் வடிந்த ஒரு அதிசயமும் நடந்துள்ளது. இது ஆலயத்தின் பக்கத்திலேயே இருக்கும் நற்கருணை ஆராதனை ஆலயம். இது ஆலயத்தின் பக்கத்தில் இருக்கும் புனித பொருட்கள் வாங்கும் இடம். புனித பொருட்கள் வாங்கும் இடத்திற்கு மேலே ஒரு மியூசியம் உள்ளது. இந்த மியூசியத்தில் ஆரம்பத்தில்
திருத்தல வளாகத்தை சுற்றி ஜெபமாலை ரகசியங்களை விளக்கும் சுரூபங்களை காணலாம். இந்த திருத்தலம் பெங்களூருவிலிருந்து 278 கிலோமீட்டர் தொலைவிலும், தாவணகிரையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும், மங்களூரிலிருந்து 259 கிலோமீட்டர் தொலைவிலும், ஹுப்ளியிலிருந்து 133 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 601 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. தமிழ் மக்களுக்கு இந்த திருத்தலத்தின் வரலாறை கொண்டு செல்ல என்னால் முடிந்தவரை முயற்சித்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகிறேன். முடிந்தால் நீங்களும் ஒரு முறை இந்த திருத்தலத்திற்கு வந்து அன்னை மரியாளின் பரிந்துரையோடு இறைவனின் ஆசிரை பெற்று செல்லுங்கள். மீண்டும் இன்னொரு அதிசய திருத்தலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.